தக்காளி வித்ததை யாரோ உங்களுடைய குரூப்ல போட்டுறாங்க. இவன் உடனே இவனுடைய போன் எடுத்து 1 day salary ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இவனோட குரூப்ல போட்டுறான். அதுக்கப்புறம் இவனோட ஃப்ரெண்டுங்க எல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கப்புறம் இவனோட ஃப்ரெண்ட் எல்லாம் கால் பண்ணி ஒரே நாள்ல எப்படி இவ்வளவு அமௌண்ட் சம்பாரிச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. அதெல்லாம் சீக்ரெட்னு சொல்லிட்டு படுத்துக்கிறான். சடனா ஒரு போன் வருது. யாருன்னு பார்த்தா இவனோட எக்ஸ் லவர். இவனுக்கு அந்த வாய்ஸை கேட்ட அடுத்த செகண்ட் இவனுடைய ஸ்கூல் ஞாபகம் தான் வருது. அதுல இவனை 10 பேர் அடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல இந்த பொண்ணு தான் இவனை காப்பாத்திருப்பா. ஆனா இவனுக்கு ஒரே டவுட்டா இருக்கு. இவ எதுக்கு இப்ப கால் பண்ணிருக்கான்னு சொல்லி யோசிக்கிறான். அந்த பொண்ணு எப்படி இருக்கா, நல்லா இருக்கேன், சாப்பிட்டியான்னு சொல்லி கேட்கறா. இவனும் ஓகே இப்ப என்ன வேணும்னு சொல்லி கேட்கறான். உன்னை மீட் பண்ணலாமான்னு சொல்லி கேட்கறா. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறான். அதுக்கப்புறம் என்ன வெஜிடபிள் போடலாம்னு சொல்லி யோசிக்கிறான். நெக்ஸ்ட் டே எழுந்து அதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டு மறுபடியும் அந்த பக்கெட்ல இருந்த தண்ணியை ஊத்துறான். போல ஒரே நாள்ல எல்லா காயும் வந்துருது. இவனும் மார்க்கெட்டுக்கு ஒரு வண்டியில எடுத்துட்டு போய் விற்கலாம்னு சொல்லி பாக்குறான். அந்த நேரம் பார்த்து இவனோட எக்ஸ் லவர் அங்க வரா. இவன் வச்சு இந்த ரேட்டை பார்த்துட்டு எதுக்கு இவ்வளவு ரேட் வச்சு விற்கிறான்னு சொல்லி கேட்கறான். இன்னும் ரேட் எல்லாம் எதுக்கு பாக்குறேன், அந்த காய் எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு காய் எடுத்து அவகிட்ட கொடுக்குறான். அவளும் வாங்கி சாப்பிடுறா.